உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மலேசிய பினாங்கு மாநிலத்தில் நடைபெற்ற உலக தமிழ் வம்சாவளி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான முத்தமிழன் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் ஆற்றிய உரையில் ஒரு முக்கியமான ஒரு ஆவல் என்று சொல்லலாம், முக்கியமான ஒரு கருத்தை அண்ணன் என்று முன்வைத்திருக்கிறார். அது குறித்து தமிழ் தேச ஆதரவாளர்களும் தமிழ் தேச அமைப்பினரும் தமிழ் ஆர்வலர்களும் விவாதிக்க வேண்டிய, சிந்திக்கப்பட வேண்டிய விடயம் அது. தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் தன் ஆவலையும் கேட்டிருக்கிறார். இங்கு தமிழ்நாடு, தமிழருக்கென்று ஒரு நாடு வேண்டுங்கிறீங்க, தமிழ்நாடு இருக்கே அப்படின்னு நம்ம பேசலாம். நம்ம இந்திய ஒன்றியத்தில் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அது குறித்து நம்ம அரசியல் ரீதியாக அண்ணனே தெளிவாக சொல்லியிருக்கார். அரசியல் ரீதியாக அந்த ஒரு தன்னுடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்காரு. அது ஏன் தேவை அப்படிங்கிறது தான் இப்போது இங்கே இருக்கிற முக்கியமான விவாத பொருள். கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே வடநாட்டை சேர்ந்த வட மாநில இளைஞர்கள் தமிழகத்தில் அடைக்கலம் புகுந்திருக்காங்க. தமிழர்களுடைய வாழ்வுரிமையை, வேலை வாய்ப்புகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அது குறித்து அதை தடுத்து நிறுத்தவோ, அது குறித்து சிந்திக்கவோ இங்கே ஆட்சியாளர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இங்கு நேரம் இல்லை. நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற அந்த வட இந்திய இளைஞர்களால், குற்றவாளிகளால் எண்ணற்ற குற்றச்செயல்கள் நடைபெறுது. திருப்பூரில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 நபர்களை வெட்டி படுகொலை செஞ்சுருக்கான் வட இந்திய கும்பல். படுகொலை செஞ்சுட்டு அவங்களுடைய உடைமைகள், பணம் அனைத்தையும் எடுத்து செஞ்சுட்டு போயிருக்காங்க. சேலத்தில் அதே மாதிரி வட மாநிலத்து இளைஞர்கள் தனக்கு வேலை கொடுத்த தன்னுடைய கடை உரிமையாளரை வெட்டி படுகொலை செஞ்சுட்டு பணம், நகைகளை கைப்பற்றிட்டு ஓடிட்டான். இன்னும் எண்ணற்ற குற்றச்சாட்டு. ஏன் சென்னையில் தமிழக காவல்துறையை குழுவாக சேர்ந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தி காவல்துறை மேலே தாக்குதல் நடத்துகிறான் வட இந்திய கும்பல்கள். இதை கண்டிக்கிறதுக்கோ, இதை கட்டுப்படுத்துறதுக்கான நபர்கள் இங்கே இல்லை. இப்போ சமீபமாக போன வாரம் சேலம் மாவட்டம் கொளத்தூர் பகுதியில் காரைக்காடு சுங்கசாவடியில் ஒரு அஸ்ஸாமை சேர்ந்த வடநாட்டிலேருந்து வந்த ஒரு வாகனம், அந்த வாகனத்தில் காவல்துறையினர் ஏறி சோதனை பண்ணுறாங்க. மது பாட்டில்கள் இருக்கா, ஏதாவது ஒரு மது சம்மந்தப்பட்ட பொருட்களை அவங்க கடத்தி வந்திருக்காங்களான்னு சோதனை பண்ணவங்களை கம்பியை எடுத்து தாக்கி சுங்கசாவடியோட செக் போஸ்டினுடைய அறைக்குள்ளே, காவல் நிலையத்தினுடைய அறைக்குள்ளே புகுந்து அட்டூழியம் பண்ணி காவல்துறையினரை கம்பி எடுத்து தாக்கிச்சு ஒரு வன்முறை கும்பல். அந்த கும்பல்களை விசாரித்த காவல்துறையினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அந்த காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கான முன்னெடுப்புகளை யார் எடுக்கிறா, அதை குறித்து நம்ம சிந்திக்கணும். ஆந்திராவில் வெறும் மரக்கட்டையை அவன் மானை சுட்டுட்டானா, இல்லை மனிதனை சுட்டுட்டானா, மனிதனை வெட்டிட்டானா? மரக்கட்டையை வெட்ட போன தமிழர்கள் 20 பேரை ஆந்திர காவல்துறை காக்காக்குருவி மேலே சுட்டு கொண்டுச்சு. அது குறித்து வருத்தப்படுவதற்கோ இங்கே ஆட்சியாளர்கள் இல்லை. தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கும் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறது தான் இங்கே அவனுடைய ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் இருக்காங்க.
மத்திய அரசு அது குறித்து பேசுமா? கர்நாடகத்தில் கர்நாடக மேகதாட்டு பகுதியில் ஒரு அணையை கர்நாடகத்துக்கு கட்டியே தீர்வோம், காவிரியினுடைய நீரை நாங்கள் தேக்கி வைப்போம், காவிரி நீர் எங்கள் உரிமை அப்படின்னு கர்நாடக அரசு தீர்மானம் ஏற்றது. அதுக்கு மெல்லோட்டமாக அதனுடைய இதுக்கு நீங்கள் அளவீடு செய்யலாம் அப்படின்னு அதுக்கு மத்திய அரசு உத்தரவு கொடுக்குது, அதுக்கு அனுமதி கொடுக்குது. இது குறித்து தமிழோட உரிமை இங்கே படிக்கப்படுது. அது குறித்து இங்கே மற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் எதிர்த்து நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு, முன்னெடுத்து கொண்டுட்டு போகிறார். மற்ற கட்சிகளும் பேருக்கு ஒரு அறிக்கையை விட்டுட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டை குப்பை கூடாரமாக, குப்பை குழியாக மாற்ற கேரளாவை சேர்ந்த அரசு நம்ம சொல்ல முடியாது, கேரள வணிக நிறுவனங்கள் முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஒரு மருத்துவமனையோட மருத்துவ கழிவுகளை, அந்த மருத்துவ கழிவுகளில் என்ன ஒரு மனிதனோட தசை பகுதிகள், திசுக்கள், இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளை கொண்டு கண்டெய்னர் கொண்டு கன்னியாகுமரி பகுதியிலையும் திருநெல்வேலி பகுதியிலையும் கேரள தமிழக எல்லை பகுதியில் கொண்டு கொட்டிட்டு போகிறான். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இங்கே அதிகாரிகளோ இங்கே ஆளும் அரசோ முன் வரதில்லை. இது ஒரு மீடியாவில் பெரிய விவாத பொருளாக மாறினதுக்கப்புறம் பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தை அறிவித்த பிறகு இங்கே நடவடிக்கை எடுக்கப்படுது. மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனே அந்த மருத்துவ கழிவுகளை அதே வாகனத்தில் ஏற்றி கேரளாவுக்கு திரும்ப அனுப்புகிறார். கேரள அரசு அந்த மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிய மருத்துவமனை மீதோ இல்லை அந்த ஏஜென்ட்டுகள் மீதோ என்ன நடவடிக்கை எடுத்தது, அது ஒரு கேள்விக்குறி. இவ்வளவு அடக்குமுறைகள், இவ்வளவு அநீதிகள் தமிழகத்தில் நடைபெற்று கொடுக்கும்போது தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் முன்வச்ச கோரிக்கையில் என்ன பிழை இருக்குது? இது காலத்தின் கட்டாயம், இது தேவை. தற்போதைய தமிழர்களின் தன்மானத்தோடு வாழ வேண்டிய வாழ்க்கைக்கும் தமிழர்களின் பாரம்பரியம், பண்பாடு, விளைநிலங்கள் அனைத்தையும் பாதுகாப்பதற்கு அது தேவை. இது குறித்து தமிழர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கப்பட வேண்டிய விடயம் என்று கருதுகிற அரசியல் கட்சிகளும் ஆர்வலர்களும் இது குறித்து விவாதிக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கோம். நன்றி, வணக்கம்.